நான் இது கூட மேட்ச் ஆகணும்னு நினச்சேன், செட் ஆகிட்டு. பட் இது பயங்கரமாக இருக்குது. அதான் அம்மா ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாதுன்ட்டு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அம்மா பற்றி எதுவுமே இல்லையா? அம்மா பற்றி என்னைக்காவது பேசியிருக்கேன், அவ்வளோதான். அம்மா பற்றி அவ்வளோதான், அம்மா எதுனாலும் பண்ணிடுவா அப்படின்ட்டு. இப்போ அழகி வந்து பார்க்குறான். ஏய் அழகா செலிமாவோட செயினை போட்டுட்டு வந்து சீனை காமிக்கிறான். சீனை கட்டுறானா? ஆமா, கொஞ்சம் கூட தாமதம் கேட்குறவரே தான் வந்துட்டாங்க. எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க மேலே அட்ராக்டிவ் ஆகிடுச்சு, தனுஸ்ரீ மேலே. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் என் கூட ட்ராவல் ஆனாங்க. அதே மாதிரி நிச்சயத்த ஃபங்க்ஷனில் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். பார்த்தா அதே இடத்துல நின்றுட்டு அழுதுட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா மாமானா அப்படி ஒரு பிரியம், நமக்கும் அது ஒரு பிரியம். அவங்க அப்பா அம்மாட்ட ஃப்ரீயாக கேட்காதது கூட நம்மகிட்ட கேட்பாங்க. என்னோட பெஸ்ட் மூமெண்ட், வெரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் பசங்க வந்து கடவுள் கொடுத்த பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்க வந்து என் கடவுள் கொடுத்த பிள்ளைங்கன்னு சொல்கிற அளவு என் பசங்க என்னை எல்லா வகைத்திலும் புரிஞ்சுக்குவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லவே வேணாம், உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ரீடமும் எனக்கு இருக்குது. அவர் வந்து சட்டலாக இருப்பார், பேச மாட்டார் ரொம்ப. நான் அவர்னால தான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன், எல்லாமே அவர்னால தான். ஆனால் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். எங்கள் அக்கா தம்பி பாசம் என்றைக்குமே குறையாது. என்றைக்குமே எனக்கு அவன் வந்து நிற்பான், அவனுக்கு நான் வந்து நிற்பேன். அதுதான் என்னோடய லைஃப் ஜேர்னி. இந்த மொமெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு மைல் ஸ்டோன் தான் என்னோடய லைஃப்பில். ஒரு பெரிய மைல் ஸ்டோன் நான் ரீச் பண்ணிட்டேன் ஓரளவு. இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். குடும்பத்திலே வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை வச்சு ஒரு நல்ல கேண்டிடேட் ஷாட் வச்சு இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி நாங்கள் பண்ணதில்லை. இது பார்க்கும்போது அவங்களே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. என் மனைவி வந்து ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பண்ணாங்க. ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. நான் தனி ஒரு மனுஷியாக தான் வளர்த்தேன். என் பொண்ணு அன்பான பொண்ணு, அழகான பொண்ணு, படிப்பாளி, திறமையாளி. இன்னும் நல்லபடியாக வளர்ந்து திறமையை காமிச்சு அவன் நல்லபடியாக வரணும். ஆண்டவனை நம்பி நான் பிரார்த்திக்கிறேன். இது எங்களுடைய முதல் விசேஷம். எங்கள் பாப்பாவுக்கு நடக்கிறது வந்து இதை பார்க்கும் பொழுது
எங்களுக்கு எல்லாருக்குமே ஆனந்த பூரிப்பாக இருக்குது. அவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி. எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துக்களை கூறுறீங்க அப்படிங்கிற நாங்கள் எல்லார்ட்டையும் கேட்டிருந்தோம். அவங்க எல்லோரும் வந்து அந்த வாழ்த்துக்களை கூறினது எங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருந்தது.